வணக்க மக்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.27 லட்சம் பேர் டெட் தேர்வு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதற்கு என்னதான் காரணம், டெட் தேர்வில் இவ்வளவு பேர் தோல்வி அடைய என்ன காரணம் அப்படின்றத குறித்து சில முக்கியமான தகவல்கள் நம்ம நாளிதழ்களில் வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் டெட் தேர்வில் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன, தோல்வி அடைஞ்சவர்களுக்கு அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்க போகிறது என்பவனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வு எழுதிய 3.32 லட்சம் பேரில் 2.27 லட்சம் பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ 50% கீழே பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பீப்புள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடையவில்லை. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெட் தகுதி தேர்வு 3.82 அந்த 32 லட்சம் பேரில் தேர்வு எழுதிய 3.32 லட்சம் பேரில் 2.27 லட்சம் பேர் ஃபெயில் ஆகியிருக்கின. அதே போல் இடைநிலை ஆசிரியருக்கான பணித்தேர்விலும் 60% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாக நம் இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதனால் நம் மக்கள் எல்லாமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் டெட் தேர்வு இதே மாதிரி தான் நடக்குமா, அடுத்து நானும் தோல்வி அடைஞ்சிருவனா அப்படின்ட்டு நம் மக்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்த இருக்காங்க. மக்களே, சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ விரைவில் இதற்கு உண்டான ஒரு பெரிய அரசாணை வெளியிட போகிறாங்க. ஸோ சிறப்பு டெட்டை வெளியிட போகிறாங்க. இந்த அரசாணையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டில் நிறைய மக்களுக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கக்கூடிய செய்திகளாக வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் சிறப்பு டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்றைக்கு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில டேட்ஸ் எல்லாமே நமக்கு விரைவில் பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. இந்த ஒரு தகவல் தான் நம்ம இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா டெட் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. ஸோ இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதற்கான ஒரு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.